ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு புது வரவு TVS Jupiter 110cc 2024 மாடல். மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு, வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு, மளிகை வாங்குறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் பைக் செட் ஆகலை. அதனால் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் டைப் வாங்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது என்னோடய டாட்டரும் கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அது வாங்கிட்டேன். ஸோ ஏன் இந்த வண்டியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு வந்து லுக்கு வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இந்த ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி. ஸோ இது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகலம் பார்த்திங்கன்னா பழைய ஜூபிட்டரை விட அகலம் கம்மி, கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. ஹைப்ரிட் என்ஜின் சொல்லிட்டு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4 வேரியேஷன் வரும். 4 வேரியேஷனில் ஃபஸ்ட்டு லோ வேரியேஷனில் 2 வேரியேஷனில் கிடையாது. இது 3rd வேரியேஷனில் மட்டும்தான் அந்த எக்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு வரும். அதில் மட்டும்தான் ஆப்ஷனல் அந்த ஹைப்ரிடுங்கிறது வரும். அந்த ஹைப்ரிடுங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக காரில் வந்து ஹைப்ரிட் என்ஜின் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, தேவைப்படும் போது பேட்டரியிலேருந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் பெட்ரோல் இப்படி மாறி மாறி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து பெட்ரோலுக்கு கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். இதில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு திடீர்னு ரைஸ் பண்ணுறீங்க, சடனாக ரைஸ் பண்ணும்போது அப்போ வந்து எனர்ஜி தேவைப்படும் போது பேட்டரியிலேருந்து அந்த மோட்டர் ரன் ஆகி கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ இதோட கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல், கம்ப்ளீட்லி டிஜிட்டல். இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் 2 மாடலில் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹலோ ரைடன் இருக்குது. அதை வந்து நம்ம ஆப்பில் மாற்றிக்கலாம். ப்ளூடூத் மோடில் வந்து நம்ம நேம் கொடுத்தோன்னா நம்ம நேம் வரும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ இன்னும் ரேஞ்சு வந்து நம்ம போக முடியும், இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஆவரேஜ் எக்கனாமி வந்து இதுவும் ஆட் ஆகும். ஸோ நார்மலாக வந்து 46 to 47 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேபி அது வந்து ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ் வருமா என்ன தெரியாது. நானும் இன்னும் பெருசாக ஓட்டி பார்க்கல. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். இது செலக்ட் பண்ணதுக்கு இன்னும் ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹெல்மெட், ஹாஃப் ஹெல்மெட் வந்து நீங்கள் யூஸ் வச்சுக்கலாம் இதில். ஓகேங்களா? ஸோ நிறைய கெப்பாசிட்டி இருக்குது இதில். இப்போ நான் ஒரு ஹெல்மெட் இதில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் லெங்க்த்தும் பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாலாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து USB சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நார்மல் ஹுக். பெட்ரோல் இதுவும் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வருது. இதுக்கு முன்னாடி வந்து TVS 125cc ஜூபிட்டர் 125cc இதே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த பெட்ரோல் வந்து இந்த சேசிஸ், இந்த பாடிக்கு கீழே இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. டேங்க் வந்து அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்தேன். பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இல்லை, நெகட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பெட்ரோல் போடுறது வந்து போடும்போது கொஞ்சம் பொங்குது. ஓகேங்களா? அது பார்த்து பொறுமையாக பெட்ரோல் போடுறவங்க போடணும், இல்லைனா பொங்கி வெளில வந்துடும். அது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ரொம்ப ஸ்லோவாக போடணும். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்பர்ஸ்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, இப்போது அவைலபிள் அவங்க ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் இந்த கம்பி வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது வந்து போட்டதுக்கப்புறம் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் வீடியோஸில் சில பேர் போட்டிருக்காங்க. அது வந்து டோட்டலாக ஒரு லுக்கையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக்கிடுது. அதனால் வந்து நான் அது போடலை. TVS ஆன்லைன் ஷாப்பிங் வந்து சில அக்சசரிஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதே ரேட்டுக்கு அவங்க ஒரு மாடல் ஒன்று போட்டிருந்தாங்க. அது பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்த உடனே உங்களுக்கு வந்து அதையும் அன்பேக் பண்ணி நான் உங்களுக்கு அதை எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னென்னா, இன்ஜின் சவுண்டு வந்து லிட்டில் லவுடராக தான் இருக்குது. பட் நான் கேட்டப்போ BS6 எல்லாமே அப்படி தாங்க வருது, அந்த சவுண்டு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையாக இருந்துச்சுன்னா ஓகே. பட் ரன்னிங்கில் வந்து பெருசாக தெரில, ஐட்லிங்கில் மட்டும் லிட்டில் லவுடராக இருக்குது எனக்கு வந்து. பட் போகும்போது ஸ்மூத்தாக இருக்குது, சவுண்டு பெருசாக ஒன்றும் இல்லை. நல்ல பிக்கப் இருக்குது, எங்கேயுமே திணறது இல்லை. ஒரு 60-70 போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாடல் வந்து நான் எடுத்தது வந்து எக்ஸ் கனெக்ட் அப்படிங்கிற மாடல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் கேட்டிருந்தேன். ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருந்தது. ஆனால் நான் வந்து டிஸ்க்கு கேட்டிருந்தேன், டிஸ்க் பிரேக்கு. அது வந்து ரொம்ப டிலே ஆகுங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா
அந்த கலர் போயிடுச்சு. ஸோ இந்த கலர் இருந்து ஓகே இதுவும் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட்டேன். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,08,000 8,000 சொச்ச ரூபா வருது. ப்ளஸ் வந்து அக்சசரிஸ். ஸோ இந்த ஏன்னு வரும். அது என்ன அப்படின்னா அந்த அசிஸ்ட் மோடு வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம சிக்னல்லாம் நிற்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரை திருவினிங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். இது நார்மலாக பவர் இது வந்து ஹீரோ ஹோண்டா அதில் நிறைய எல்லாத்துலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த நமக்கு பாஸ் பைன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போகிறப்போ சடனாக பிரேக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் லைட் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் எரியும். அதாவது பேனிக் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எரியும். லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ரைட் இண்டிகேட்டர். ஓகேங்களா, நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதில் பேனிக் மோடுன்னு இது இருக்குது. நார்மலாக நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, பேனிக் மோட் மாதிரி. ஸோ மறுபடியும் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது ஸ்டாப் ஆகிடும். இதுமாரி இந்த லெக் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோஸில் பார்த்தேன். இப்போ வண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் 1 வீக் அதுக்குள்ளே தான் எடுத்தேன். ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ போக போக இதில் வந்து ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கோ இல்லை வேறு எதாவது இருக்குது அப்படின்னா நான் அதை பற்றி வீடியோ சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட இந்த அக்சசரிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி ஃபிட் பண்ணுறோம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பியரன்ஸ் வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.